வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை ஒரு முஸ்லிமின் வாராந்திர விழிப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். இந்த வீடியோ மத உணர்வுகளை மதித்து உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு வாரத்தில் ஒரே ஒரு நாள், வானவர்கள் கூட காத்திருக்கும் நாள், பாவங்கள் மன்னிக்கப்படும் நாள், அது வெள்ளிக்கிழமை. முஸ்லிம்களுக்கு சாதாரண நாள் அல்ல. இது ஜுமா நாள், இஸ்லாத்தில் மிக உயர்ந்த நாள்களில் ஒன்று. அன்றும் என்றும் என்றும் நம்மை அழுத்தும் நாளில் ஒவ்வொரு நிமிடமும் அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. பலர் அறியாத உண்மை, இந்த நாளில் செய்யப்படும் நன்மைகள் பல மடங்கு உயர்த்தப்படுகின்றன. ஏன் வெள்ளிக்கிழமை இவ்வளவு முக்கியம்? இஸ்லாமிய வரலாற்றில் ஆதம் அவர்கள் படைக்கப்பட்ட நாளும், அவர்களை சொர்க்கத்தில் அனுப்பிய நாளும், பூமிக்கு அனுப்பப்பட்ட நாளும் வெள்ளிக்கிழமையில்தான். மேலும் கியாமத் நாள் கூட ஒரு வெள்ளிக்கிழமையில்தான் வரும் என்று கூறப்படுகிறது. ஜும்மா தொழுகைக்கு முன் உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்துவது மிக முக்கியம். குளியல், சுத்தமான ஆடை, அத்தர் வாசனை, இவை அனைத்தும் ஜும்மாவின் மரியாதை. இது ஒரு தொழுகை மட்டும் அல்ல, இது ஒரு ஆன்மீக தயாரிப்பு. ஜும்மா நேரம் நெருங்கும்போது உலக வேலைகள் எல்லாம் ஒரு நிமிடம் நின்று விடுகிறது. வியாபாரிகள் கடையை மூடுகிறார்கள், வேலை செய்பவர்கள் ஓய்கிறார்கள். ஏனெனில் அல்லாஹ்வின் அழைப்பு வந்துவிட்டது. தொழுகைக்கு விரைந்து வாருங்கள். இந்த அழைப்பை விட முக்கியமான அழைப்பு எதுவும் இல்லை. மசூதிக்குள் நுழையும் அந்த நிமிடம் மனதில் இருந்த சுமைகள் மெதுவாக மறைய ஆரம்பிக்கிறது. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வின் முன் எல்லோரும் சமம். ஜுமாவின் இதயம். இந்த குத்பா இது ஒரு உரை அல்ல, இது வாழ்க்கையை மாற்றும் நினைவூட்டல். மரணம், நேர்மை, குடும்பம், பாவம், மன்னிப்பு. ഓരോ വാരവും മനുഷ്യൻ തന്നെ തിരുത്തിക്കൊള്ളും തരുണം ഇത്. ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மிக அருகில் இருக்கும் தருணம் சுஜூத். இந்த உலகத்தில் யாரிடமும் சொல்ல முடியாத வேதனையை பலர் இங்கே அழுதபடி சொல்கிறார்கள். அல்லாஹ் அதை கேட்கிறான். ಜುಮಾ ನಾಳಿಲ್ ಒಂದು ವಿಶೇಷ ಸಮಯವಿರಬೇಕು. அந்த நேரத்தில் கேட்கப்படும் துஆ நிரகரிகபத்தும். அதனால்தான் பலரால் துயரப்படுகிறார்கள். சிலர் ஒரு வாரம் முழுவதும் செய்த தவறுகளுடன் வருகிறார்கள். ஆனால் ஜுமா தொழுகைக்கு பிறகு மன நிம்மதியுடன் வெளியே செல்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் நம்புகிறார்கள் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் ஜுமாவை அலட்சியப்படுத்துபவர்களைப் பற்றி கடுமையான எச்சரிக்கைகளும் கூறப்பட்டுள்ளன. ஜுமாவை காரணமின்றி தவறவிட்டால் மனது கடினமாகிவிடும் என்று கூறப்படுகிறது. ஒரு அழைப்பை நாம் தவிர்க்கிறோம், ஆனால் அது அல்லாஹுவின் அழைப்பு. உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் ஒரே இறைவனை வணங்குகிறார்கள். மொழி வேறாக இருக்கலாம், நாடு வேறாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் சுஜூத் செய்யும் இறைவன் ஒருவனே. ஒரு வாரத்தில் ஒரு நாள் மட்டும், ஆனால் ஒரு நாள் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றக்கூடும். இந்த வெள்ளிக்கிழமை
நாம் அல்லாஹ்வை நோக்கி ஒரு அடி வைத்தால் அல்லாஹ் நம்மை நோக்கி பல அடிகள் வருவான். மேலும் இது போன்ற உண்மை கதைகள், மர்மங்கள், இஸ்லாமிய வரலாறுகள், மனதை தொடும் ஆவணப்படங்களுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது உங்கள் சுட்டி சுட்டி டிவி.